சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஹமாஸ் இறந்த பணிய கைதிகளை ஒப்படைக்க விடாமல் தடுக்கும் இஸ்ரேல். ஹமாஸ் ஆயுத குறைப்பை உறுதி செய்ய மறுக்கிறது. காசா பாதுகாப்பை தனது பிடியில் வைக்கிறது இஸ்ரேல் குற்றச்சாட்டு. உக்ரைனுக்கு டோமாகா ஏவுகணை வழங்கல். ட்ரம்ப் புதின் தொலைபேசியில் பேசியது என்ன? ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் கடலின் கீழ் சுரங்கப்பாதை புடின் திட்டம். பிரான்ஸ் கிரீஸ் புதிய ராணுவ கூட்டணி. மெக்சிகனில் சிறிய ரக விமானம் விழுந்து 3 உயிரிழப்பு. விமானம் நொறுங்கி தீயில் எரிந்தது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை வான்வழி தாக்குதலில் 8 பேர் உயிரிழப்பு. 3 கிரிக்கெட் வீரர்களின் மரணம். காசாவில் கொல்லப்பட்டு இஸ்ரேலிய பணி கைதிகளின் உடல்களை ஹமாஸ் கண்டுபிடித்து அவற்றின் எச்சங்கள் நேற்றிரவு இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உடல்கள் நேற்றிரவு 11 மணியளவில் ஒப்படைக்கப்படும் என்று ஹமாஸ் கூறியிருந்தது. ஆனால் செஞ்சிலுவை சங்கம் நள்ளிரவில் உடல்களை பெற்றது. இன்று அதிகாலை 12:45 மணிக்கு உடல்கள் இஸ்ரேலுக்கு வந்தது. பயங்கரவாத குழு வெள்ளிக்கிழமை மாலை பணிய கைதிகளின் எச்சங்களை கண்டுபிடித்தது. மரண காரணம் மற்றும் அடையாளம் காண தடவியல் மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் இதுபற்றி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொல்லப்பட்ட பணிய கைதிகளின் குடும்பங்களுக்கு தகவல் வழங்கப்பட்டு இந்த கடினமான நேரத்தில் எங்கள் இதயங்கள் அவர்களுடன் உள்ளன. எங்கள் பணிய கைதிகளை மீண்டும் கொண்டுவரும் முயற்சி கடைசி ஒருவரும் திரும்பும் வரை நிறுத்தப்படாது. இதேவேளை ஹமாஸ் தரப்பு என்ன கூறுகிறது என்றால், சில உடல்கள் இஸ்ரேலால் அளிக்கப்பட்ட சுரங்கப்பாதைகளில் அல்லது கட்டட இடிபாடுகளின் கீழ் புதைக்கப்பட்டிருப்பதால் திரும்ப அனுப்புவதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது. மீதமுள்ள உடல்களை மீட்க உபகரணங்கள் தேவையுள்ளதாக கூறுகிறது. ஆனால் இஸ்ரேல் அவற்றை அனுமதிக்கவில்லை. ஹமாஸ் கைகளில் உள்ள 81 மீட்பு பணியாளர்கள் மற்றும் கனரக உபகரணங்களை கொண்ட குழு காசாவில் நுழைய இஸ்ரேல் அனுமதிக்காது. இதுவரை மீட்பு பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை என்றே செய்திகள் கூறுகின்றன. ஹமாஸ் காசாவில் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை பராமரிக்க திட்டமிட்டுள்ளதாக ஒரு மூத்த அதிகாரி ராய்டர்ஸுக்கு தெரிவித்தார். ஆனால் அமெரிக்காவின் போர் நிறுத்த திட்டங்களின் பகுதியாக ஆயுத குறைப்பில் ஹமாஸ் உறுதிமொழி அளிப்பதற்கு அவர் மறுக்கிறார். ஹமாஸ் அரசியல் தலைவர் முகமது நஸ்ஸல் கூறியதாவது, காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப 5 ஆண்டுகள் வரையிலான போர் நிறுத்தத்திற்கு குழு தயாராக உள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு மாநில அந்தஸ்து மற்றும் நம்பிக்கை வழங்கப்படுவதற்கு பிறகு எதிர்கால நடவடிக்கைகள் அமைந்துவிடும். போர் நடக்கும் போது ஹமாஸ் நடவடிக்கைகள் விதிவிலக்கு அடிப்படையில் மட்டுமே நடக்கின்றன. தூக்கிலிடப்பட்டவர்கள் கொலை குற்றவாளிகள் என கருதப்படுவதாக அவர் தெரிவித்தார். முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் காசாவில் முழுமையான போர் நிறுத்த முயற்சிகளை பாதிக்கக்கூடிய முக்கிய தடைகளை வெளிப்படுத்துகின்றது. ஹமாஸ் தனது ஆயுதங்களை கைவிடுமா என்பது நேரடியாக பதிலளிக்க முடியாது. அது திட்டத்தின் தன்மையை பொறுத்தது. காசாவில் இடைக்கால நிர்வாகத்தின் போது ஹமாஸ் களத்தில் இருக்கும். அதற்கு பிறகு தேர்தல்கள் நடைபெறும் என்றார். ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய ஆயுத குழுக்கள் எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் வாதிடப்பட வேண்டிய முக்கிய பிரச்சனைகளை கவனிக்க வேண்டியுள்ளது மற்றும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திர பாலஸ்தீன அரசை விரும்புகின்றார்கள். இந்த தொகுப்பு முக்கிய செய்திகளை தெளிவாக சுருக்கமாக முன்னிறுத்துகிறது என்றார். அமெரிக்கா உக்ரைனுக்கு ரஷ்யாவின் உட்பகுதிகளை தாக்கும் திறன் கொண்டு டோமாகா ஏவுகணைகள் வழங்கலாமா என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலித்து வருகின்றார். இதைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி வாஷிங்டனில் ட்ரம்பை சந்தித்தார். ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினுடன் கடந்த சில நாட்களில் நடந்த தொலைபேசி அழைப்பை பற்றி கூறுகையில், இந்த உரையாடல் மூலம் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இரு தலைவரும் ஹங்கேரியில் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளனர். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா குழுக்கள் அடுத்த வாரம் சந்திக்க திட்டமிட்டுள்ளன என்றார். இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவை வலியுறுத்துகையில், டோமாகா ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க வேண்டும், ஏனெனில் இவை 2500 கிலோமீட்டர் தூரம் தாக்க முடியும். ட்ரம்ப் ஆரம்பத்தில் பார்ப்போம், நான் கொடுக்கலாம் என்று கூறியிருந்தாலும் புதினுடன் உரையாடிய பிறகு டோமாகா ஏவுகணைகளின் அமெரிக்க இருப்பை குறைக்க முடியாது என்றும் நமக்கு அவை தேவை என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் புதினுடன் உரையாடிய பிறகு ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் கூறியது, உக்ரைன் போர் முடிந்ததும் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தகத்தை பற்றிய விரிவான உரையாடல் நடந்தது. ஹங்கேரியில் 2 வாரத்திற்குள் சந்திப்போம் என்று அறிவித்தார். ஆனால் இக்கால பகுதியில் ரஷ்யா உக்ரைன் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியது. 28 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 320 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. அமெரிக்க தூதர் ஒல்கா ஸ்டெபானிஷினா இதை ரஷ்யாவின் சமாதானத்திற்கு எதிரான உண்மையான அணுகுமுறை என்று வர்ணித்தார். ஹங்கேரியில் நடைபெறவுள்ள ட்ரம்ப் புதின் சந்திப்பு பற்றி ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பன் கூறியதாவது, இது உலக அமைதியை விரும்பும் மக்களுக்கு சிறந்த செய்தி. சமாதானம், வலிமை மற்றும் பணிவு தேவை. உரையாடல் மட்டுமே அமைதியை கொண்டுவர முடியும். ஜெலன்ஸ்கி ட்ரம்புடன் கடந்த கால உறவுகள் மற்றும் சமீபத்திய பரஸ்பர உறவுகளை பற்றி குறிப்பிட்ட போது, அமெரிக்க முன்னாள் அதிபர் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபரை நேரடியாக சந்திப்பார் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தினார்.
ரஷ்ய அதிபர் வோலோடிமிர் புடின் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் கடலின் கீழ் சுரங்கப்பாதையை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சுரங்கப்பாதை புடின் ட்ரம் சுரங்கப்பாதை என பெயரிடப்பட உள்ளதாகவும் சுமார் 70 மைல் நீளத்தில் கடலுக்கு கீழ் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கான செலவு சுமார் $8 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திட்டத்தை நடைமுறைப்படுத்த உலக புகழ்பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர் எலான் மஸ்கின் நிறுவனம் த போரிங் கம்பெனி உதவலாம் என ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சுரங்கப்பாதை உண்மையாகவும் செயல்படுத்தப்பட்டால் அதற்கான கட்டுமானம் 8 ஆண்டுகளுக்கு மேல் காலம் எடுக்கக்கூடும். அப்போது புடினுக்கு 81 வயது, ட்ரம்முக்கு 87 வயது ஆகியிருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் அமெரிக்கா உக்ரைனுக்கு தொலைதூர ஏவுகணைகள் வழங்குவதை தடுப்பதற்கான ஒரு யுக்தியாகவும் பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு இடையில் புதிய ராணுவ கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டாண்மை மத்திய தரைக்கடல் பகுதியில் பாதுகாப்பையும் இரு நாடுகளிடையேயான அரசியல் உறவுகளையும் பலப்படுத்தும் முக்கிய முயற்சியாகும். இரு நாடுகளும் 2021 செப்டம்பர் 28 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்ட இந்த ஒப்பந்தம் ஒருவருக்கொருவர் ஆதரவு வழங்கும் உறுதியையும் கொண்டுள்ளது. கிரீஸ் டசால்ட் ட்ரபேல் போர் விமானங்கள், பெல்ஹாரா ஃப்ரிகேட்ஸ் ஏவுகணைகள் போன்ற பிரான்ஸ் ஆயுதங்களை அடிப்படையாக கொண்டு தனது கடற்படையை மேம்படுத்தி வருகின்றது. 2025 4வது பெல்ஹாரா ஃப்ரிகேட் வாங்கும் ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டு சீஃபயர் ரேடார் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிரான ஆயுதங்களுடன் கிடைக்கும். நேவல் குரூப் கலஸ் என்ற பிரான்ஸ் நிறுவனத்தின் கிளை 2023 கிரீஸில் தொடங்கியுள்ளது. ஓனிக்ஸ் மற்றும் ஹெலனி ஏர்போர்ஸ் போன்ற உள்ளூர் நிறுவனங்களுடன் இணைந்து தொழில்நுட்ப வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. இது அமெரிக்கா மீது ஐரோப்பாவின் சார்பை குறைக்கும் முயற்சியையும் கொண்டுள்ளது. துருக்கியுடன் நீண்டகால பதற்றம் காரணமாக கிரீஸ் 2024 தனது GDP-யின் 3.1% பாதுகாப்பு செலவாக ஒதுக்கியுள்ளது. பிரான்ஸ் கிரீஸ் கூட்டாண்மை மத்திய தரைக்கடலின் பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் மூலம் பிரான்ஸ் ஐரோப்பிய பாதுகாப்பு தலைமை முயற்சியில் ஆதரவாகவும் கிரீஸின் நிலையை வலுப்படுத்தும் வகையிலும் அமைகிறது. அமெரிக்காவின் மிக்சிகன் மாகாணத்தில் உள்ள பாத் டவுன்ஷிப் பகுதியில் சிறியரக விமானம் விழுந்து நொறுங்கி அதில் பயணித்த மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவம் கிளார்க் வீதி மற்றும் பீகோக் வீதி சந்திக்கு அருகில் இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. விமானத்தில் மொத்தம் 3 பயணித்துள்ளனர். இதில் விமானியும் அடங்குவர். விமானம் விழுந்தும் தீப்பிடித்திருந்ததால் மூவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் என அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். பாத் டவுன்ஷிப் தீயணைப்பு மற்றும் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். மேலும் ஏனைய மீட்பு குழுவினரும் உதவி அளித்தனர். விமான போக்குவரத்து நிர்வாகம் சம்பவத்திற்கான காரணத்தை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றது. முதல்கட்ட விசாரணையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் விழுந்ததாக தெரிவித்துள்ளது. விமானம் எங்கிருந்து புறப்பட்டது, அதன் நோக்கம் என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை. மேலதிக விசாரணை முடிந்ததும் மேலதிக தகவல்கள் வெளியிடப்பட உள்ளன. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் நிலவும் பதற்றத்தின் மத்தியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் மொத்தம் 8 பேர் கொல்லப்பட்டனர். இதில் பக்டிகா மாகாணத்தின் உருக்குன் மாவட்டத்தை சேர்ந்த 3 உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் கபீர் சிக்பத்துல்லா மற்றும் ஹாரூன் அடங்குவர். இந்த தாக்குதல் உருக்குனில் இருந்து ஷெரானாவிற்கு நட்புறவு போட்டியில் பங்கேற்ற பின்னர் நடந்த பொதுக்கூட்டத்தில் குறிவைத்து நடத்தப்பட்டது என ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆட்சியால் நடத்தப்பட்ட இந்த கோழைத்தனமான தாக்குதலில் எங்கள் வீரர்களின் துயர மரணம் குறித்து ஆழ்ந்த வருத்தத்தையும் துக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆப்கானிஸ்தான் அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் நடத்தவிருந்த முத்தரப்பு தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணித் தலைவர் ரஷீத் கான் மற்றும் வீரர்கள் முகமது நபி, ஃபசல் ஹாக் பாரூக்கி உள்ளிட்டோர் சமூக வலைதளங்களில் இந்த தாக்குதலை கண்டித்து அப்பாவி கிரிக்கெட் வீரர்களின் மரணம் மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்பில் ஏற்பட்ட துயரத்தை வெளிப்படுத்தினர். இரு நாடுகளுக்கு இடையில் 48 மணி நேர யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதும் பாகிஸ்தான் தாக்குதல்கள் தொடர்ந்ததை அடுத்து காபூல் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அமைதி பேச்சுவார்த்தைகள் தோகோவில் நடைபெற உள்ளன. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.